கடவுளின் படைப்பு அற்புதமானது, மிக அற்புதமானது. இந்த பூ சங்கு பூ என்று சொல்வார்கள். நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கு பூ உடலுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடியது. இது எமது சுற்றாடலில் ஒரு கொடியாக படரக்கூடிய ஒரு கொடியிலிருந்து வருகின்ற பூ. இந்த சங்குப்பூ மிகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உடலை குளிர்விக்கக்கூடியது. அதேபோல் இது கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இயற்கையிலிருந்து நமக்கு மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் தருகின்ற அற்புதமான படைப்பில் ஒன்று இது. இந்த சங்குப்பூ நீல நிறத்தில் நமது சுற்றாடலில் காணக்கூடியது. இதனை வீட்டு தோட்டங்களில் வளர்த்தும் இதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சங்குப்பூ பார்ப்பதற்கு மிகவும் அழகானது, அற்புதமானது. இதனை நாங்கள் பறித்து தூய தண்ணீரில் அதை கழுவி சுத்தப்படுத்தி 2 முறை மெல்லிதாக அதை கழுவினால் போதுமானது. அதன் பிறகு இதனை ஒரு நாங்கள் தண்ணீர் அருந்தக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பில் போட்டு அதற்குள் சிறிதளவு சுடுநீர் விட்டு அதனை 2 நிமிடம் வரை ஊற வைத்து விட்டு அதன் பிறகு அந்த பூ மேலால் மிதக்கக்கூடிய அந்த பூவை அப்புறப்படுத்திவிட்டு அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை நாங்கள் அருந்தலாம். இந்த நீரோடு தேசி புளி சேர்க்கலாம். அதனோடு சிறிய அளவுக்கு சீனி சேர்த்து இதனை அருந்தலாம். அல்லது வெறுமனே இது சுடுநீரில் ஊற வைத்து அந்த நீரை மாத்திரம் அருந்துவதாலும் இது உடலுக்கு நல் சுகத்தை தரக்கூடியது. இறைவனுடைய இந்த அற்புத படைப்பிற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இயற்கையில் இறைவன் எமக்கு மிகுந்த அற்புதங்களை தரக்கூடிய நிறைந்த மூலிகை பொருட்கள், மூலிகை செடிகள் உள்ள நிறைந்த தாவரங்களை இந்த உலகில் படைத்திருக்கின்றார். இவற்றை பாதுகாப்பது எமது பொறுப்பு, கடமை. அதனூடாக பாதுகாப்பதன் ஊடாக அதன் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இந்த இயற்கையின் ஊடாக நாங்கள் நல்ல பயன்களை பெற்றுக்கொள்வோம். நன்றி.